கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக பேரவையில் அரசியல் கட்சிகள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரிவான பதில் உரையை வழங்கினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் விஷச்சாராயம் அருந்தியதால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து வேதனை அடைந்ததாக தெரிவித்தார் முதல்வர். அதேபோன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவிகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டது என்றும் 57 அரசு மருத்துவர்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். உயிர்காக்கும் மருந்துகள் போதுமான அளவு இருப்பு உள்ளது என்றும் தெரிவித்தார். உயிர்காக்கும் மருந்துகளை வெளிச்சந்தையில் வாங்கியும் பயன்படுத்தி வருவதாகவும் அவர் பதிலுரையில் குறிப்பிட்டார். அது மட்டும் இன்றி 200 லிட்டர் சாராயம் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக இந்த விவகாரத்தில் தொடர்புடைய 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டார். அதேபோன்று இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் உறுதியளித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக கேள்விப்பட்டவுடன் அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் மா சுப்பிரமணியன், உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரை அனுப்பி வைத்ததாகவும் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் உடனடியாக அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டன என்றும் பதில் உரையில் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அது மட்டும் இன்றி வார்த்தைகளால் விவரிக்க முடியாத துயர சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார். 2 நாட்களில் அறிக்கை கிடைத்ததும் தற்பொழுது உள்ள நடவடிக்கைகள் மேலும் துரிதப்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்த விஷச்சாராய சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். குறிப்பாக இந்த விஷச்சாராய சம்பவத்தை தடுக்க தவறிய மாவட்ட ஆட்சியர், எஸ்பி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். போதைப் பொருட்களை எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது என்று எச்சரித்த முதல்வர் பேரவையில் இந்த விவகாரம் தொடர்பான கவன ஈர்ப்பு மீது பேசிய அரசியல் கட்சி தலைவர்கள் மரக்காணம், மதுராந்தகம் சம்பவத்தை சுட்டிக்காட்டினார்கள் என்று தெரிவித்தார். மரக்காணம் சம்பவத்தில் 16 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதேபோன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்த சம்பவத்தில் 6 வழக்குகள் பதியப்பட்டு 9 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் தொடர் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தொடர்ந்து எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். அவரிடம் பேசுவோம். ஓவர் டு யூ ரமேஷ். வணக்கம். பேரவையில் முதலமைச்சர் அளித்திருக்கக்கூடிய பதில் உரையின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன விவரிங்க. வணக்கம். இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் நடந்தது என்ன, எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய சட்டப்பேரவையில் விரிவாக எடுத்துரைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கும் பல்வேறு புதிய அறிவிப்புகள், அதாவது கூடுதல் நிவாரணங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பேரவையில் அறிவித்திருக்கிறார். அதன்படி பெற்றோர் ஒருவர் அல்லது 2 பெற்றோரையும் இழந்து வாழக்கூடிய குழந்தைகளின் கல்வி கட்டணத்தையும் குழந்தைகளுடைய விடுதி கட்டணத்தையும் அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் இன்றைய பேரவையில் அறிவித்திருக்கிறார். அதே போல பெற்றோர் இருவரையும் இறந்த குழந்தைகளுக்கு 18 வயது வரை மாதந்தோறும் 5000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய பேரவையில் வெளியிட்டிருக்கிறார். அதே போல குழந்தைகளுக்கு அந்த வைப்பு நிதிக்கான அறிவிப்பையும் முதல்வர் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி 2 பெற்றோர்களையும் இறந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் வைப்பு நிதி வழங்கப்படும் என்றும், பெற்றோரில் ஒருவரை இழந்திருந்தால் 3 லட்சம் வைப்பு நிதி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் நிவாரண நிதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே வழங்கி உத்தரவிட்டிருந்தார். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த கூடுதல் நிவாரணம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் பெற்றோரை இழந்து தவிக்கக்கூடிய குழந்தைகளுக்கான ஒரு நிவாரண அறிவிப்பாக இன்றைய நிவாரண அறிவிப்பு என்பது இருக்கிறது. அந்த வகையில் தான் அந்த 18 வயது வரைக்குமான 5000 ரூபாய், அதே போல வைப்பு நிதி போன்ற அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். அதே போல குழந்தைகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான கூடுதல் நிவாரணத்தில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தும் என்றும் சொல்லியிருக்கிறார். இப்படியாக கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மட்டுமல்லாது பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு நிவாரண அறிவிப்பையும் கூடுதலாக முதலமைச்சர் இன்றைய பேரவையில் அறிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.